உள்ளங்களை எழுப்பி தந்தார். இந்த தேவாலயத்தை இந்த இடத்துல கட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு நல்ல வாய்ப்பை தேவாதி தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கென்று இந்த மகிமையான ஆலயத்தை கட்டிட நம்மை பலப்படுத்தினார். இந்த நாளில் அது ஆசீர்வாதமாக அன்பு தளத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரமண்டலங்களில் இருக்கிற தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் விஞ்ஞானியாகி நாமத்தை ஆதரவில், தோத்திரம் செய்கிறோம் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வில்லை பாடி துதிக்க பெரும் மன்னவனே, ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு, இன்றை தினம் மாறிலும் ஒருமித்து கூட உண்ணாமத்தினார், இன்றை தினம் மாறிலும் ஒருமித்து கூட உண்ணாமத்தினார், தந்தனின் கிருபை என்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, இன்னும் தீரமாகினார் பிறந்தனின் ஜீவ புது வழியா, இன்னும் தீரமாகினார் பிறந்தனின் ஜீவ புது வழியா, இத்தனை மகமுள்ள பதவியும் எங்களுக்கு, இத்தனை மகமுள்ள பதவியும் எங்களுக்கு, எத்தனை மகமும் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் வேத பகுதி சங்கீதம் 24ஆம் சங்கீதம். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்?
யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பார்? கைகளில் சுத்தமுள்ளவரும் இருதயத்தில் மாசில்லாதவருமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புவிடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் திருப்தியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமென். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்பது. அன்பானவர்களை, இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த ஆலயத்தினுடைய பிரதான நிலைக்காலை நாம் இடையிருக்கிறோம். நாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேண்டும். எஸ்ரா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த ஆலயத்தினுடைய மகிமையை பெரிதாய் எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த அஸ்திபாரத்தை போடும் பொழுது 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது, இந்த 2வது தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது ஜனங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சியின் ஆரவார கீத சத்தம் வெகு தூரத்திற்கு கேட்கப்பட்டுச்சான். பாருங்க, இன்னைக்கு இந்த ஆலயம் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மேலே ஒரு சிலுவை வைக்க போகிறோம். ஆண்டவர் சித்தம்னா அதை இன்னொரு கொஞ்சம் தூரம் ஒரு சின்ன ஒரு கோபுரத்தையும் அமைக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் இந்த ஒளி இடத்திற்கு எல்லாரும் இடத்திலும் இந்த மகிழ்ச்சி ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்யப்படணும்? கேட்கப்படணும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பின் சத்தம், கம்பீர சத்தம், இந்த மகிழ்ச்சி, ஆண்டவர் என்று இந்த தேவாலயத்தை கட்டி சந்தோஷப்படுகிற அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பு ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்யப்படணும்? கேட்கப்படும். அந்த சத்தத்தை கேட்டு அநேகர் நடந்துக்கு என்ன செய்யணும்? வாரம். இப்போ 5ஆவது நம்ம சொல்லணும். இந்த இடத்துல கம்பீர சத்தம் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கணும். இந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்டு இது என்ன மகிழ்ச்சியின் சத்தம்னு ஜனங்கள் விசாரிச்சு என்ன செய்யணும்? வரணும். ரொம்ப தூரத்துக்கு இந்த மகிழ்ச்சியின் சத்தம் என்ன செய்யணும்? அந்த மீட்டு கொண்ட சத்தம், கம்பீர சத்தம், அது ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்யணும்? கேட்கப்படணும். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தால் சந்தோஷப்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. விசேஷமாக இந்த நிலைகளை இந்த ஆலயத்திற்கு கட்டுமானத்துக்கு என்று அநேகர் சந்தோஷமாக முன்வந்து நாம் போய் கேட்டோங்கிறத விட அவங்களே வந்து செய்தது தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. நம்ம போய் நேரத்துக்கு போய் கேட்டோங்கிறத விட சந்தோஷமாக முன்வந்து இந்த ஆலயத்தின் காரியத்தை விசாரித்தவர்கள் அநேகர். ஆகவே அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களில் என்னுடைய இருதய கண்களை உமக்கு நேராக நாங்கள் திருப்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை பெரிதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமை உடைய தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலங்களில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அற்பமான ஆண்டவரே, தூரம் போன எங்களை நீர் சேர்த்து கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதற்கு இந்த இடத்தை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய திட்டப்படி ஏற்ற வழியில காரியங்களை நடப்பிக்கிற தேவ தயவு, தேவ கிருபை பெரிதாய் விளங்கினபடினால இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை ஆண்டவரை பரலோகத்தின் தேவனுக்கு என்று கட்டி எழுப்புகிறதற்கு ஆண்டவரை எளியவர்களாகிய எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு சித்தமானதை உம்முடைய கரத்தினால் இன்றைக்கு எங்களுக்கு வாய்க்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இத்தனை பெரிய காரியத்தை ஆண்டவரே எங்கள் மூலமாக நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை
யார் அசட்டை பண்ணக்கூடும் சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கு எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய் கர்த்தரை நிறுத்தி இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாள் வரை எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்து எல்லா நன்மை எங்களுக்கு தந்து ஆண்டவரை இந்த நிலை வரை இந்த ஆலயத்தை கொண்டு வருகிறதற்கு ஆண்டவரை கர்த்தர்கள் கரங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆலயத்தினுடைய நிலைக்கால இடும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார் சொன்ன வார்த்தையின்படி மகிமையின் ராஜாவாக ஆண்டவரே இந்த நிலைக்கால இடும் பொழுது உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறது மாத்திரமல்ல, மகிமையின் பிரசன்னம் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ மகிமையின் பிரசன்னம் அசைவாடுகிற ஒரு இடமாக கர்த்தர் இந்த இடத்தை இந்த நாள் முதல் தெரிந்து கொள்ளுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமை தங்கி இருக்கிற ஒரு ஸ்தானமாக கர்த்தர் இந்த ஸ்தானத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைக்கால்களை தூக்கி இடும் பொழுது ஆண்டவரே யார் இந்த மகிமையின் ராஜா என்கின்ற அந்த கேள்விக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பதில் வருகிறது. அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று சொல்லி, பராக்கிரமம் உள்ள கர்த்தராய் பராக்கிரமத்தை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற தெய்வமாக ஆண்டவரே நீர் பிரவேசித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த இடத்துல ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் ரட்சிப்பின் சந்தோஷத்தின் சத்தம் ஆண்டவரை வெகு தூரத்திற்கும் கேட்கப்படத்தக்கதாக அநேகர் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய பேரருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை உதவி செய்தவர் இனிமேல் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை போதுமானவராய் இருந்து பலப்படுத்தின தேவ தயவு தேவ கிருபை இன்னும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். மே மாதம் 15ஆம் தேதியில ஆண்டவரை இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரத்யேகப்படுத்தி இருக்கிறோம். அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருப்பதாக அந்த நாட்களுக்குள்ளாக எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வாதமாக செய்து நிறைவேற்றுகிறதற்கு தேவாதி தேவன் உதவி செய்கிறார்கள். உடைய வல்ல பிரசன்னத்தின் நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த ஆலயம் இதுவரை கட்டப்படுகிறதற்கு ஆண்டவரை கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொடுக்கும் உள்ளங்களை கர்த்தர் ஏவி எழுப்பி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவர் மேலுடைய ஆசீர்வாதம் வரட்டும். இந்த நிலைக்கால் உயர்த்தப்படுகிறது போல ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்வு உயர்த்தப்படட்டும். இந்த நிலைக்கால் உயர்த்தப்படுகிறது போல உங்களுடைய நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்து நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார்கள். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நிலைக்கால் உயர்த்தப்படும் பொழுது எங்களை கர்த்தரிடத்தில் நாங்கள் உயர்த்தத்தக்கதாக, எங்கள் ஆத்மாவை கர்த்தரிடத்தில் உயர்த்தத்தக்கதான ஒரு கிருபையை தந்து அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக அதை மாற்றி தருகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் எண்ணிக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் அன்புக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தின் வழி நடத்தலுக்கும் முழு திருச்சபையும் இந்த ஆலயத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த திருச்சபையின் எதிர்காலத்தோடு எல்லா ஊழியர்களோடு இந்த ஆலயத்தின் எல்லா காரியங்களும் திருச்சபையின் குடும்பங்களோடு மக்களோடு எதிர்காலங்களோடு வாழ்வாதாரங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே அப்படி பக்கத்தில் வாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாம மகிமைக்கு இந்த ஆலயத்தினுடைய தலைவாசல் நிலைக்கால்களை இடுகிறோம். ஆமென்.
எல்லாம் ஒரு சிலுவை போடுங்க. எல்லாருமே வாங்க. Siguen. Dale. Una de ஒன்று அதில் போட சொன்னாங்க. ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும்
மறவாதே. ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். பக்கத்துல வாங்க எல்லாரும். ஸ்டார்ட் பண்ண முக்கியமானது அரை எல்லாரும் சேர்ந்து பிதா குமாரன் நாமத்தினாலே இந்த ஆலயத்தின் வாசலில் நிலை காண இருக்கிறோம். ஆமென். அவமானப்பட்டாங்க. இருக்கான்னு பார்த்து சொல்லு. நான் ஒன்றே வரேன். நான் சைக்கிள் பின்னாடி போகணும் பின்னாடி போகணும். யாரும் இல்லை. கொஞ்சம் தள்ளி வீட்டுக்கு போகிறேன். அன்னைக்கு
ஏகே கேட்கணும் அப்படியே ஏலி அந்தடியும் போங்களே குறுக்க புகுந்து போனீங்களே ரெண்டு வாட்டி அப்படியே போயிடும் அப்போ மேலே போய் எடுக்கணும் அப்போ கட் பண்ண வேண்டியது ஏன் 2 வாட்டி ரவுண்ட் அடிச்சாச்சு 2 வாட்டி ஸ்கூல் இன்னைக்கு ஆஃப் டே நான் லீவ் போட்டேன் ஸ்டடி லீவ் போட்டேன்